இப்போ நம்ம பார்க்குறது ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. எக்ஸாம் போகிற பிள்ளைங்களுக்காக. இது சம்பா கோதுமையில் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி வந்து ஒரு ஃபில்லிங் வச்சு ஒரு ரோல் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறது. இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு எடுத்து ஒரு நிலையில் உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் எப்பவும் மாதிரி நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த சம்பா கோதுமை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுக்கணும். மில்லில் கொடுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டா ஹெல்த்தியானது. பேக்கெட்டில் வாங்குறத விட நாமளே செஞ்சு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது பிள்ளைங்களுக்கு அதிக புரதத்தையும் கொடுக்கும், நார்ச்சத்தும் கொடுக்கும். இது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு கூட இந்த சம்பா கோதுமை சப்பாத்தி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்றது மாதிரி நம்ம இதில் ஃபில்லிங் வச்சு கொடுக்கலாம். இதுக்கு சப்பாத்தியை நம்ம செஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து உள்ளால ஃபில்லிங் வைக்கணும். அதுக்கு 2 முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு